ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இது ஆவியானுடைய பிரசன்னத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய கண்களை மூடி முழுவதுமாக அவங்களுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் வாஞ்சிப்போம். அன்பின் ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறவரே, அருங்கொடை நாயகனாய் இதோ எங்களுடைய உள்ளத்திலே என்றென்றும் எடுக்க முடியாதபடி குடியிருக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இறை பகிர்வை உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். உமக்கு உகந்த வகையிலே இந்த நாளை நாங்கள் தியானிக்க அப்பா நீர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இறை வார்த்தை பகிர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த வேண்டாத நாற்றுக்கள், இறை பகிர்வுக்கு தேவையில்லாத எல்லா வேண்டாத நாற்றுக்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். எங்கள் ஒவ்வொருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நினைவுகளும் இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்க வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன். பரிந்துரையின் தாயாகிய அன்னை மரியாளே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, மோயிசனுக்கு முன்பாக சென்ற அந்த பிரசன்னம் இதோ இந்த நாளில் எங்களுக்கு முன்பாக சென்று வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம இறைவார்த்தை பகிர்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இறை வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. எடுத்தவங்க வாசிக்கலாமா? நானே வாசிக்கிறேன். உன் வருங்காலம் பலமானதாய் இருக்கும், உன் நம்பிக்கையும் வீண் போகாது. இது வேற ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆங்கில பைபிள்ல நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, ஃபார் ஷூர்லி தெர் இஸ் ஆன் எண்ட். கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு. நமக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வில் இப்போ எத்தனையோ பிரச்சனைகளோட, எத்தனையோ கவலைகளோட, கண்ணீரோட, துன்பத்தோட, துயரத்தோட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தெர் இஸ் ஆன் எண்ட், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ முடிவு அப்படின்னு நம்ம சொல்றப்பவே தெர் இஸ் அ ரிசல்ட் இல்லைங்களா? அந்த ரிசல்ட் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? இப்போ நம்ம குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அது 10th போர்டு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை +2 போர்டு எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை நீட் தேர்வாக கூட இருக்கலாம். இத்தகைய எக்ஸாம் எழுதுகிறப்போ எழுதி முடித்ததுக்கு பிறகு அவங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? ஒன்று அவங்க விரும்பினபடி எய்தர் பாஸ் இல்லைனா ஃபெயில். அவங்க விரும்பினபடியாக அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பாஸ் ஆகிறதுக்கு எதிர்மறையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? அட்டன் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நான் டாக்டராக விரும்புகிறேன் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? நீட் எக்ஸாம் எழுதணும். நீட் எக்ஸாம் எழுதாமல் என்னால் டாக்டராக முடியுமா? இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு முறைப்படி பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நீட் எக்ஸாம் எழுதுறதாக இருந்தால் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட்டை எழுதினாதான் அதில் வரக்கூடிய அந்த மார்க்கில் நம்ம அந்த பெஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கு காலேஜோட சீட்டு நமக்கு கிடைக்குங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இப்போ நம்முடைய வாழ்வில் அன்றாடம் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஆண்டவர் எப்படி கையாளணும், நமக்குடைய முடிவு தெரியணும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு இறை வார்த்தை சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. எடுத்தவங்க வாசிக்கலாமா? விசுவாச வாழ்வு என்னும் போராட்ட நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். போதும் சிஸ்டர். விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு, நிலை வாழ்வை பற்றிக்கொள், இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு டெஸ்ட் தான். யோவான் 16:33 இறை வார்த்தை அதுதான் நமக்கு சொல்லுகிறது. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, டெஸ்ட் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனா இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு சொல்றார் ஆண்டவர். எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். முதல்ல நம்ம அட்டன் பண்ணணும். 1 தீமோத்தேயு 6:12 இறை வார்த்தை அதுதான் சொல்லுது. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நமக்கு வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை
முதல்ல போராடுற அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. அதை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத யோவான்ல ஆண்டவர் சொல்றார். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு அதை அட்டன் பண்ணுங்க, ஏனென்றால் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். அந்த கடைசி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன்னா உங்களுக்கு பதிலாக நான் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணிட்டேங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகின் மீது நான் வெற்றி கொண்டு விட்டேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு, நீ எழுத வேண்டிய எக்ஸாமை நான் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் நாம் எப்படி அந்த இதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா, போராடுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அதை ஆண்டவர் எனக்காக ஒருத்தர் அந்த எக்ஸாமை எழுதி அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டாருங்கிற துணிவோடு நம்பிக்கையோடு அந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். இறை வார்த்தை அப்படிதான் நமக்கு அந்த வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்குது. சரி, இது எப்படி சாத்தியம்? எனக்காக இன்னொருத்தர் எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? அவர் எழுதி பாஸ் பண்ண அந்த எக்ஸாம்ல எனக்கு எப்படி பங்கு கிடைக்கும்? நான் எப்படி அதுக்கு பங்காளியா ஆக முடியும்? அப்படிங்கிறத இன்னொரு இறை வார்த்தை மூலமாக நாம் தியானிக்கலாம். ரோமையர் 3வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை நானே வாசிடுறேன். ரோமையர் 3வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர் ஆக்கப்பட்டிருக்கின்றனர். ஹல்லேலூயா. இப்போ எப்படி நம்ம அதுக்குள்ள வர்றோம்? அவர் எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்குள்ள எனக்கு எப்படி அந்த கிரேஸ் கிடைக்குது அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு இந்த கிரேஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உண்டு. அது எல்லா விதமான எக்ஸாமுக்கும் உண்டு. அந்த கிரேஸ் மார்க்குக்கு தமிழாக்கமே என்ன பேர் நமக்கு தெரியும்? கருணை மதிப்பெண். அந்த கருணை மதிப்பெண் எல்லா எக்ஸாம்லையுமே வச்சிருப்பாங்க. பொதுவாக அந்த கருணை மதிப்பெண் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ற இடத்துல நடக்கக்கூடிய தவறுகளுக்காக எழுதுபவர்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய துன்பங்களுக்காக, நாம படக்கூடிய எல்லா வேதனைகளுக்காக இன்னொருத்தர் கஷ்டப்பட்டு, இன்னொருத்தர் வேதனைப்பட்டு, அவர் எல்லாத்தையும் தாங்கி பாஸ் பண்ண எக்ஸாம்ல அவருடைய அருளினால் மீட்பு செயலின் மூலமாக நாம் அனைத்தையும் இலவசமாக பெற்றுக்கொண்டோம்னு அந்த வார்த்தை சொல்லுகிறது. ரோமையர் 3வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு நாம ஏற்புடையராகிறோம். அப்படிதான் அந்த கிரேஸுக்குள்ள அப்படிதான் நம்ம உள்ள நுழைகிறோம். அவர் பட்ட எல்லா பாடுகளின் மூலமாக கிடைத்த அந்த வெற்றியில நாம எப்படி பங்கு ஆகிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையின் மூலமாக தான் நம்ம பங்கு கொள்றோம். எப்போ இதை நம்ம விசுவசித்து அதுக்கு நம்ம உரிமையாளராக மாறுறோமோ அப்பொழுதே அதுக்கு நாம தகுதி பெற்றுக்கொள்றோம். ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த அந்த நீட் தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா, ஏறக்குறைய 3000 பேருக்கு மேல இந்த கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. கொடுக்கப்பட்ட அந்த 3000 பேர்ல 1500 பேருக்கு திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஆனா இங்க ஆண்டவர் கொடுத்த கிரேஸ் அந்த மாதிரி கிடையாது. ரோமையர் 11வது அதிகாரம் 29ல வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடையையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாடுபட்டு நமக்காக கொடுத்த அந்த மீட்பை, நமக்காக கொடுத்த அந்த அழைப்பை அவர் ஒரு பொழுதும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. இது நம்ம உலகப்பூர்வமாக நடக்கக்கூடிய அந்த கிரேஸ் மதிப்பெண்கள் மாதிரி கிடையாது. அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால் முழுவதுமாக சுதந்திரிக்கப்பட்ட மக்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு அதிகமான பரிச்சயமான இன்னொரு வார்த்தையை நம்ம எடுத்து தியானிச்சோம் அப்படின்னம்னா, இது எந்த விதத்துல பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. எடுத்தவங்க வாசிக்கலாமா? யாராவது எடுத்தவங்க வாசிங்க. நமக்கு தெரிந்த வார்த்தை தான், எல்லாரும் அறிக்கை எடுக்கிற ஒரு வார்த்தை. நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நாம சாபத்தில் இருந்தோம், நாம பாவத்தில் இருந்தோம். ஆனா இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு எனக்காக, நம்ம அப்படிதான் அறிக்கையிடுறோம், எனக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி
என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்பாக, இந்த மரத்தில் அவர் சிலுவை பாடுகளுக்கு ஏற்பதற்கு முன்பாக நமக்குள்ள பாவம் இருந்தது, நமக்குள்ள சாபம் இருந்தது, நமக்குள்ள நோய்கள் இருந்தது, நமக்குள்ள எல்லா விதமான அனைத்து விதமான தீயங்களும் இருந்தது. ஆனால் எப்ப சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்து அவர் நமக்கான எல்லாத்தையும் நிறைவேற்றினாரோ, கொலோசியர் 2:14 இறை வார்த்தையின்படியாக நமக்கு எதிராக எழுதப்பட்ட ஒப்பந்த விதிகள் பல கொண்ட எல்லா கடன் பத்திரங்களையும் முறியடிக்கப்பட்ட இடம் அந்த திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவையில் நமக்காக அவர் நிறைவேற்றிய எல்லா விதமான கடன் பத்திரங்களையும் அவர் எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம எப்படி கையாளணும், எப்படி அதுல இருந்து விடுபடணும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா நம்ம ரெகுலரா நம்மளுடைய பிரேயர், ஹீலிங் பிரேயர்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வார்த்தைகள், பொதுவாக ஒரு 3 பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். ஏன்னா கடன் பிரச்சனைகளுக்காக வருவோம். பிலிப்பியர் 4:19 அந்த வார்த்தையை சகோதரர்கள் கொடுப்பாங்க. அந்த வார்த்தையும் என்ன சொல்லுகிறது? தம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார் அப்படின்னு தான் சொல்லுது. அடுத்து இன்னொரு வார்த்தை சுகத்துக்காக வர்றோம். 1 பேதுரு 2:24 இறை வார்த்தையை சகோதரர்கள் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தையும் என்ன சொல்லுகிறது? சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களுக்காக இறந்து அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்திருக்கிறோம். நம்ம எதனால குணமடைந்திருக்கிறோம் அந்த வார்த்தை சொல்லுது? அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்திருக்கிறோம். அவருடைய ஒப்பற்ற செல்வத்தினால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. நான் செல்வர் ஆவதற்காக அவர் ஏழையாக மாறினார். எல்லா வார்த்தைகளுமே அப்படிதான் இருக்கு. நான் பட வேண்டியது எல்லாத்தையுமே அவர் சிலுவையில் பட்டுட்டாரு. நான் படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிலுவையில் எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொல்லி அவர் நிறைவேற்றிய எல்லாமே எனக்காக தான் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எனக்காக தான் அந்த பாடுகளை பெற்றிருக்கிறார். எனக்காக தான் அவர் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நான் அவர் முன்னாடி போய் நின்று எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் கையாண்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நம்ம தியானிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய முதல் வார்த்தை நிச்சயமாகவே முடிவு உண்டுங்கிறதுக்கான அர்த்தம் இதுவரைக்கும் அதை தான் நம்ம பார்த்தோம். முடிவுன்னு ஒன்று உண்டு. நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு ஒன்று உண்டு. அந்த முடிவை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத நம்ம இதுவரையும் பார்த்தோம். ரெண்டாவதாக, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நம்ம ஒரு பிரச்சனையை கையாண்டுகிட்டு இருக்கிறோம். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உடல் உள்ள சுகத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமாதான குறைபாடு உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளை கொடுத்து ஏதாவது ஒரு வேதனை தரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையை நம்ம கையாண்டாலும் நம்ம கையாளக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய பைபிளில் அநேக இடங்கள்ல நான் இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை நம்ம அதிக முறை தியானிச்சுட்டு இருக்கிறோம். எசையா 41:10 இறைவார்த்தை சொல்கிறது, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், என்னுடைய நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எத்தனையோ வார்த்தைகள். இதோ உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேங்கிறார். மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன் அப்படின்னு அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உன்னுடைய நரை முடி வயது வரைக்கும் உன்னை நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். எத்தனையோ இறை வார்த்தைகளை, வாக்குறுதிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகளை நாம் வாழ்வாக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை, துன்பங்களை நாம் கையாளுகின்ற பொழுது, உலகில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்ற மனநிலையோடு அதை நம்ம அட்டன் பண்ணணும். இப்போ ஒரு வாக்குறுதி எப்படி நிறைவேறுது அப்படிங்கிறத குறித்து ஒரே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ரோமையர் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில, ரோமையர் 4வது அதிகாரம் 17வது இறை வார்த்தை, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்படுது இல்லைங்களா? தொடக்க நூல் 12ல் வாக்குறுதியை கொடுத்து தான் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார். எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குவேன் என்பது வாக்குறுதி. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை ஆபிரகாம் எப்படி நிறைவேற்றுகிறார் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா, இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கின்றதாக செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு ஆபிரகாம் நமக்கு தந்தையானார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் இப்படி இருக்கணும்னு தான் அவரும் ஆசைப்படுறாரு, அவரும் விருப்பப்படுறார். நம்ம நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நாம வரக்கூடிய பிரச்சனைகள்ல நம்ம நம்பிக்கையோட தான் கையாண்டுகிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்ட்டு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பலனினால இல்லை, ஏன்னா அவருக்கு வயது 100 ஆயிடுச்சு. அந்த 100 வயதிலும் சாராளுடைய கருப்பை செத்த நிலையிலும் அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்கிறவரும் இல்லாதவைகளை இருக்கின்றதாக செய்கிறவருமான கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் எல்லா மக்களினத்துக்கும் தந்தையானார் சொல்லிட்டு நம்ம அந்த இறை வார்த்தையில வாசிக்கிறோம். இப்ப நம்மளுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குதா? நாம சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை இதே நம்பிக்கையோட தான் ஆபிரகாமுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில தான் நம்ம சந்திக்கிறோமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. பல நேரங்கள்ல அந்த நம்பிக்கையோட நம்ம அந்த போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த போராடக்கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசத்துடைய பயணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல விசுவாசத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய அந்த பயணம் 1 நாள் 2 நாள் 1 வாரம் 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்னு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்ம அதிலிருந்து அந்த விசுவாச வாழ்வு என்னங்கிற அந்த அந்த நிலையிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்துடுறோம். நம்மளுடைய விசுவாசத்தை அப்படியே நம்ம சுருக்கிக்கிறோம். இனிமே இது நடக்காதுன்னு நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? மார்க் 13:13, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பை பெறுவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு மீட்பு கிடைக்கும்? யாருக்கு இந்த விடுதலை கிடைக்கும்? யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? நம்ம அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த எந்த பிரச்சனைக்காக எந்த வார்த்தையை எந்த வாக்குறுதியை நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை எப்படி அறிக்கையிடணும்னு வார்த்தை சொல்லுது அப்படின்னா, இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பை பெறுவர். அந்த வாக்குறுதியை நம்ம வாழ்வாக்கணும், நம்ம ஆசீர்வதித்துக்கணும், நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா, என்னுடைய பிரச்சனை தீருகின்ற வரை அந்த முடிவு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டுன்னு நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? அது வளமான முடிவு அப்படின்னு தான் இறை வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 29:11 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளமையான செழுமையான நன்மை பயக்கக்கூடிய திட்டம் தானே ஒழிய கேடு விளைவிக்கக்கூடிய திட்டம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அவருடைய திட்டத்தை தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த முடிவு நமக்கு கிடைக்கின்ற வரையில் மன உறுதியோடு இருக்கணும். அப்படிதான் ஆபிரகாம் இருந்தார். எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில ஆபிரகாமனுடைய பொறுமையை அந்த இடத்துல திருத்தூதர் பவுல் சொல்றாரு. இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாமுடைய நம்பிக்கை வெறும் நம்பிக்கையோட மட்டும் இல்ல, மன உறுதி இறுதி வரை இருந்தது. 12வது அதிகாரத்துல அவருக்கு 75 வயதாக இருக்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதி நிறைவேறியது எப்போ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 100வது வயதுல தான் அவருக்கு அந்த வாக்குறுதி நிறைவேறுது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொரு வாக்குறுதியை கொடுக்கிறார் ஆண்டவர். அது என்ன வாக்குறுதி? ஈசாக்கின் மூலமா தான் உன்னுடைய வழிமரபு விளங்கும் அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதிப்படி ஈசாக்கும் பிறக்கிறாரு. ஈசாக்கினுடைய 40 வயதுல ஈசாக்குக்கு திருமணம் நிகழ்கிறது. அந்த 40 வயதுக்கு பிறகு 60 வயது வரை ஈசாக்குக்குமே கூட குழந்தை இல்லை. நம்ம தொடக்க நூல்ல நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா 25வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். 40வது வயதுல ஈசாக்குக்கு திருமணம் நடக்குது. அதற்கு பிறகு 20 வருடங்கள் அவருக்கு குழந்தை இல்லாம தான் இருக்கிறார். இத்தனைக்கும் விண்மீன்களைப் போல உன்னுடைய சந்ததியும் கடற்கரை மணலை போல உன்னுடைய மக்களும் பெருகுவாங்கன்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறது யார் மூலமா அப்படின்னா ஈசாக்கின் மூலமாக தான். அந்த ஈசாக்குக்கே 20 வருஷம் குழந்தை இல்லை. அவர் ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவர் அவருடைய மன்றாட்டை கேட்டு ரெபெக்கா கருத்தறிந்தார் அப்படின்னு தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குறுதியின்படி வாக்கு தத்தத்தின்படி பிறந்த அந்த குழந்தையான ஈசாக்குக்கு ஆண்டவரிடமிருந்து அவர் மன்றாடி நம்பிக்கையோடு தான் அவருடைய அந்த வாக்குறுதியை சொந்தரித்துக் கொள்ள முடிஞ்சது. இப்ப நீங்களும் நானும் வாக்குறுதியை நம்ம அறிக்கையிட்டு இருக்கிறோம். நமக்கு இது இரண்டுமே அவசியம். நம்பிக்கையும் அவசியம், பொறுமையும் அவசியம். இதுல 2 பேரும் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம். ஆபிரகாம் 25 வருடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்து அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர் பெற்றுக்கொண்டார். ஈசாக்கும் அவருக்கு கொடுத்த அந்த வழிபரனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை 20 வருடங்கள் காத்திருந்து அவர் அதை பெற்றுக்கொண்டார்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அதே போல நாம கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய பிரச்சனைகள் மூலமாக நம்ம ஒவ்வொரு முறையும் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கின்ற பொழுது அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 23 மார்க் 11:24 இறை வார்த்தையின்படியாக கேட்பதை பெற்றுவிட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அதை பெற்றுக்கொண்டுங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்மளே ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம முதல்ல எல்லாத்தையுமே பார்த்தோம்.
ஆண்டவர் நமக்காக தேர்வு எழுதி நமக்காக அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அவருடைய காயங்களால் நம்ம குணமடைந்தோம், அவருடைய செல்வத்தினால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப நாம ஜெபிக்கின்ற பொழுது நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய மன்றாட்டுகளுக்காக நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அந்த வாக்குறுதிகளை நாம் பெற்றுவிட்டோம் என்கிற அந்த நம்பிக்கையில நாம் ஜெபித்தோமே ஆனால் கண்டிப்பாக நாம் அந்த வாக்குறுதிகளை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படிதான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே இந்த நம்பிக்கையில சிறந்து விளங்கினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எபிரேயர் 11 சொல்றாரு. எபிரேயர் 11 நம்பிக்கையின் மேன்மையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நிறைய நம்பிக்கையாளர்களை பத்தி அந்த 11வது அதிகாரத்துல திருத்தூதர் பவுல் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுல 2வது வார்த்தை சொல்றாரு 11:2, நம்பிக்கையால் தான் நம்முடைய மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த பெரிய லிஸ்ட்ல அவர் சொல்லிக்கிட்டே வர்றப்போ ஆபிரகாமை குறித்து சொல்றப்போ 11:15 ஒரு வார்த்தையை சொல்றார், தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை, அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். இந்த வார்த்தையை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கவில்லை, அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷனோட மன்றாட்டோட போறப்ப எல்லாமே ஒரு ஆப்ஷனோட போறோம் இல்லைங்களா? ஆனா நம்முடைய மூதாதையர்கள்ட்ட எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது காரான் தேசம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய அந்த ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். காரான் தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார். 12வது அதிகாரத்தில் அங்கிருந்து புறப்படுகிற ஆபிரகாம் தன்னுடைய மனைவியும் சகோதரனான லோத்தோடும் அங்கிருந்து புறப்படுற ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை திரும்ப அவருடைய சொந்த ஊரான காரானுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பே அவருக்கு இல்லை. அப்படி ஒரு எண்ணமே வரல. அந்த இறை வார்த்தை அதுதான் சொல்லுது. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை, அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு அதுவே ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்திருக்கு. அவரு ஆபிரகாமுடைய எண்ணங்கள் நினைவுகள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதியின் மேலையும் நீ அங்க இருக்கிற நாட்டை விட்டு கிளம்பி நான் சொல்ற நாட்டுக்கு வா அப்படிங்கிற அந்த வாக்குறுதியில அந்த வார்த்தை மேல அவர் உறுதியாக இருந்தார். அந்த வார்த்தையை பின்பற்றி அவர் நடந்தார். இஸ்ரேலுக்கு போனாரு, எகிப்துக்கு போனாரு, ஆனா திரும்ப காரானுக்கு வரணுங்கிற எண்ணம் அவருக்கு துளிகூடம் இல்லை. ஆனா நாம ஒவ்வொரு முறையும் பெட்டிஷன் ஏதாவது நம்மளுடைய வேண்டுதல் போறப்போ என்ன பண்றோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ஷனலை கையில வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு ஆப்ஷனலோட இருந்துட்டு போறோம். ஆப்ஷனலோட போற எந்த ஒரு ஜெபமும் இருமனம் உள்ளவர்களுடைய ஜெபமா தான் இருக்கும். யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, இருமனம் உள்ளவர்கள் என்னிடமிருந்து எதையாவது கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்காதிருக்கட்டும்ங்கிறார். இருமனம் உள்ளவர்கள், ஐயப்பாடு உள்ளவர்கள், நிலையற்ற மனம் உள்ளவர்கள், இந்த ஆப்ஷனலோடு இருக்கிறவங்க, நம்மளுடைய எல்லா விதமான வேண்டுதலுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சிருப்போம். நீட்ல எழுதுற நம்ம திரும்ப திரும்ப அந்த ஏதாவது நீட்டுன்னு சொல்றேனே அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறப்பே இன்னொரு தடவை ஏதாவது ஒரு இடத்துல இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒரு பக்கம் பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையே கடனுக்காக அறிக்கையிட்டு இருப்போம். அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு என்னுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார்னு சொல்லி ஒரு பக்கம் இறை வார்த்தையை அறிக்கையிட்டு இருப்போம். ஆனா இன்னொரு பக்கம் அதே கடன் அடைக்கிறதுக்காக பேங்க்ல லோன் போட்டுட்டு இருப்போம். நம்முடைய வாழ்வு முறைகள், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்ஷன்ல கையில வச்சுக்கிட்டு ஒன்னு கேட்டு பார்ப்போம், கிடைச்சதுன்னா சரி, அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷனுக்கு போயிடலாம். 1 பேதுரு 2:24 எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்துவதற்கான ஆற்றல் வாய்ந்த அந்த வார்த்தையை நம்ம ஒரு பக்கம் அறிக்கையிட்டு இருப்போம். நம்முடைய நோய்க்காக, நம்முடைய சரும பிரச்சனைகளுக்காக, அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை ஒரு பக்கம் அறிக்கையிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் அதே நோயை குணப்படுத்துவதற்கு தேவையான எல்லா விதமான அனைத்து விஷயங்களையும் அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். நான் மருத்துவரை பார்ப்பதையோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதையோ தப்புன்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எதில் இருக்கிறது, பச்சிலையோ மருந்தோ அல்ல, இறை வார்த்தையின் வழியாக தான் நமக்கு சுகத்தை கிடைக்கும்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து முழுவதையும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சரும பிரச்சனைக்காக செலவழித்த பொழுதும் அவர்களால் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. அவங்க கடைசியா எடுத்த ஒரே முடிவு, ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் விடுதலை பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் அவருடைய ஆடையை தொடுறாங்க. அப்பவே சுகத்தை பெறுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு நீ அமைதியோட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம இந்த நாள்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனலோட வச்சுக்கிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு சொல்றாரு,
அந்த ஆப்ஷனில் தூக்கி எறிங்க அப்படின்னு. நோவா கிட்ட, ஆண்டவர்கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. கடவுள்கிட்ட இருக்கிற கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கல் ஆகாது அப்படின்னு சொல்லி இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏர் கலப்பை முன்னாடி 2 ஏர் மாடு இருக்கும், கலப்பை இருக்கும். அந்த நிலத்துல உழுகின்ற பொழுது அது முன்னாடி தான் போகும், ஃபார்வேர்டு தான். தெர் இஸ் நோ ரிவர்ஸ். நீங்க ஏர் கலப்பையை ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னா கலப்பை உடஞ்சு போயிடும். இஸ்ராயல் ஜன மக்கள் அப்படிதான் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுக்குன்னு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை உருவாக்கி இதுல இருந்து எகிப்து தேசத்திலிருந்து மோசே மூலமாக கூட்டிட்டு வந்து கானானுக்கு பக்கத்துல வரையும் வந்துட்டாங்க. 12 பேர் உழவு பார்க்க போனதுல 10 பேர் சொன்ன ரிசல்ட்டை கேட்டு அவங்க அழுது புலம்பி திரும்ப மீண்டுமாக ரிவர்ஸ் எடுத்தாங்க. நாங்க எகிப்துக்கே போனா இங்க நல்லா இருப்போம்னு சொல்லி அவர்கள் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. என்ன நடந்தது? அத்தனை பேரும் யாரெல்லாம் போகணும்னு சொல்லி அவங்க வாயால் அறிக்கை விட்டாங்களோ அத்தனை பேரும் பாலைவனத்தில் பிணமாக விழுந்தார்கள் தான் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாக 2 பேர், நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு அந்த தேசத்தை கொடுப்பார்னு சொன்ன 2 பேர் தான் அந்த தேசத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கலப்பையில கை வைத்தவன் பின்ன பார்க்க கூடாது அப்படிங்கிற இறை வார்த்தைக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். எலியா எலிசாவை அழைக்கிறார். அந்த அழைப்பை கூட பாருங்க. அந்த அழைப்பு பெற்ற உடனேயே அவர் செய்யக்கூடிய முதல் வேலை, மாட்டை அடிக்கிறாரு, கலப்பையை உடைக்கிறாரு, நெருப்பு மூட்டுறாரு, சமைக்கிறாரு, அதை விருந்தாக்கி மக்களுக்கு முழுவதுமாக விருந்தை கொடுத்துட்டு அங்கிருந்து அவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன்லையும் முற்றுமா அழித்து விருந்து வைத்து கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் எலியாவோட போறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதம் எலியாவை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிட்டையும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார், நாம இருமனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நானே வழி, அவரை தவிர நமக்கு வேற வழி இல்லை, என்னாலின்றி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் இறை வார்த்தை. நம்ம இன்னொரு ஆப்ஷனல் வச்சிருக்கின்ற வரைக்கும் இந்த டோர் திறக்காது. ஆண்டவர் நோவா கிட்ட ஒரு பேழையை செய்ய சொல்றாரு இல்லையா? நோவா கிட்ட பேழையை செய்ய சொல்றப்போ அந்த பேழை எப்படி இருக்கணுங்கிறத டிசைன் பண்றார். 300 முழம் நீளம், 30 முழம் அகலம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம். இந்த உயரத்துல நீ பேழையை செய்ய. அந்த பேழை 3 அடுக்காக இருக்கட்டும், மேல மேற்கூரை இருக்கட்டும், உள்ள பூசிக்கோ. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளவு பெரிய பேழைக்கு வைக்க சொல்லக்கூடிய கதவு என்ன தெரியுங்களா? ஒண்ணுதான், ஒரே ஒரு கதவை மட்டும்தான் வையுங்கிறார். அங்கே தெர் இஸ் நோ எமர்ஜென்சி கேட். வேற எமர்ஜென்சிக்காக ஓபன் பண்றதுக்கு எந்த கதவும் இல்லை. நம்ம ஏதாவது நம்மளுடைய விருப்பத்துக்காக, நம்மளுடைய தேவைக்காக நம்ம ஒரு ஆப்ஷனலா ஒரு எமர்ஜென்சியா ஏதாவது ஒண்ணு நம்ம ஒரு டோரை ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டோர் திறக்காது, அந்த டோர்ல தான் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இறை வார்த்தையை தான் சொல்லுது. அவர்கள் திரும்பி போகணும்னு நினைச்சிருந்தா அதுவே அவர்களுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும், அது திரும்பி போயிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷனல ஒரு வாய்ப்பை கையில வைத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட எந்த ஜெபத்தை ஏறெடுத்தாலும் அது அவிவிசுவாசமான ஜெபம் என்றுதான் கருதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுல நம்பிக்கை இருக்கணும், அதுல பொறுமை இருக்கணும், அதுல எந்த விதமான ஆப்ஷனலும் இருக்கக்கூடாது, இருமனம் இருக்கக்கூடாது, அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது, ஐயப்பாடு இருக்கக்கூடாது. அந்த ஜெபத்துல தளராம இருக்கணும். நம்ம எடுத்துக்கொண்ட அந்த வாக்குறுதிகளை நம்ம அறிக்கைறதுல கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதே எலியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 3 வருஷம் மழை நின்று போச்சு, நீ ஆகாவிட்ட போய் மழை பெய்யுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்கிருந்து அவரும் வந்து ஆகாவிட்ட சொல்றாரு, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, நான் இடியோட சத்தத்தை கேட்கிறேங்கிறார். மழை பெய்ந்து 3 வருடம் ஆயிடுச்சு. ஆனா இவர் என்ன சொல்றாரு ஆகாபு கிட்ட? நான் இடி விழுகிற சத்தத்தை, மழை பெய்கிற சத்தத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னு ஆகாபிட்ட சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் 6 முறை ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு கார்மேல் மலைக்கு சென்று 6 முறை ஜெபிக்கிறார். 6 முறையும் அவருடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, எந்த பதிலுமே இல்லை. ஆனாலும் மீண்டும் 7வது முறையாக முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்த பொழுது கையளவு ஒரு கார் மேகத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கையளவு கார் மேகத்தை பார்த்த உடனேயே அந்த பணியாளர்கிட்ட சொல்றாரு, ஆகாபிட்ட சொல்லி நீ மழை வருவதற்கு முன்பாகவே அவரை அங்கிருந்து புறப்பட்டு போக சொல்லு அப்படிங்கிற. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. 3 வருஷம் மழை இல்லை, அந்த தேசத்துல நாடே பஞ்சமா இருக்குது. ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கையளவு மேகத்தை பெருமழையாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதே போல நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு மன்றாட்டிலும் இந்த 3 விஷயங்கள், முதல்ல நம்பிக்கை இருக்கணும், அது கிடைக்கின்ற வரையில் மன உறுதியுடன் இறுதி வரை இருப்பவரை மீட்பு பெறுவருங்கிற வார்த்தையின்படியாக அது கிடைக்கின்ற வரை நம்முடைய வாழ்வில நிறைவேறுகின்ற வரை மன உறுதியோடு அந்த நம்பிக்கையோட பொறுமையோட இருக்கணும். இப்போ நோவாவோட விஷயத்தை குறித்து தியானிச்சோம். 40 நாள் மழை அப்படின்னு சொல்லிதான் 7வது அதிகாரத்துல நோவா கிட்ட ஆண்டவர் சொல்றார்.
ஆனா நம்ம அந்த 6-7 அதிகாரத்தை முழுவதுமாக தியானிச்சோம் அப்படின்னோம்னா அந்த பேழை தண்ணிக்கு மேல இருந்த நாட்கள் 400 நாட்களுக்கு மேலாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் அவசரப்பட்டு எந்த இடத்துலையுமே கதவை திறக்கல, எந்த இடத்துலையுமே இவர் கதவை திறக்கல, பொறுமையோடு காத்திருந்தார். திருத்தூதர் பவுல் அப்ப அவருடைய ஒரு லெட்டர்ல ஒரு இடத்துல எழுதுறாரு, அவர் பொறுமையோடு இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார். ஆதாமுக்கு கிடைத்த அந்த முதல் ஆசீர்வாதத்தை நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவர் கொடுக்கிறார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வாழ்வில் அன்றாடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்கு தெரியும் எந்த வார்த்தையை நம்ம எந்த பிரச்சனைக்காக அறிக்கையிடணும் என்பது நமக்கு வருட கணக்காக நமக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு சகோதரர்களால சகோதரிகளால. ஒவ்வொரு முறையும் இந்த ஜெப இறை வார்த்தை நேரத்துல நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன வார்த்தைகளை கொடுக்கணுங்கிறத நம்மளுடைய ஹீலிங் பிரேயர் டயத்திலையும் சொல்றோம், இறை வார்த்தை டயத்திலையும் நமக்கு கத்து தர்றாங்க. அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு எல்லாமே மெமரி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு எல்லாமே தெரியும், என்னுடைய பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை அறிக்கையிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை மன உறுதியோடு இறுதி வரை நான் சொல்றேன்னா அதுக்கு அது நிறைவேறுகிற வரை என்கிட்ட பொறுமை இருக்குதா, அதுல ஐயப்பாடு எதுவுமே இல்லாம எந்த விதமான சலனமும் இல்லாம எந்த விதமான ஆப்ஷனும் இல்லாம அந்த வார்த்தையை நான் இறுக பற்றி பிடித்திருக்கிறேனா, இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது, இந்த நாள்ல கத்துக்கொள்ள வேண்டியது. நாம கத்துக்கணும்னு ஆண்டவர் விரும்புறதும் இந்த நாள்ல இதுதான். கண்களை மூடி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்ற இறை வார்த்தையின் மூலமாக இதோ இந்த நாளிலே எங்களோடு பேசி இருக்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்தில் எங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் துணிவுடன் இருங்கள், நான் இந்த உலகை வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த வாழ்விலே எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொள்ள நீர் எங்களோடு இருக்கிறீர். அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற இறை வார்த்தையின்படியாக நீர் எங்களோடு இருந்து அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான பலனை நீர் எங்களுக்கு தருகிறீர். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலனை பூரணமாக விளங்க செய்கிறேன். நாங்கள் அறிக்கையிடுகிற இந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் வாக்குத்தத்தங்களையும் மன உறுதியுடன் இறுதி வரை ஆண்டவரே அந்த வாக்குறுதி எங்களுடைய வாழ்வில் நிறைவேறுகின்ற வரையில் எங்களுக்கு எந்த விதமான அவிவிசுவாசங்களும் இல்லாதபடிக்கு எங்களுடைய உள்ளத்தை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எது உகந்தது, எது சிறந்தது, எது நிலையானது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வழிநடத்துகிற ஆவியானவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு இறை வார்த்தைகளும் எங்களுடைய இதய பலகையிலே நீர் எழுதும்படியாக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வாக்குறுதிகளும் எங்கள் வாழ்வில் இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய இதய பலகையில் எழுதப்பட்டு எங்களுடைய வாழ்நாளில் அதை கனி கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொன்ன இறை வார்த்தையின்படியாக எங்களை ஒரு பொழுதும் கைவிடாதபடி கை நெகிழாதபடி இறுக பற்றி பிடித்திருக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை இதோ இந்த நாளிலே நீர் எங்களுக்கும் கொடுக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை காட்டிலும் உலகில் இருக்கிறவனை காட்டிலும் நீர் எங்களுக்குள் இருக்கிறவர் மகா பெரியவராய் இருக்கிறீர் என்ற அந்த வல்லமையோடு அந்த உணர்வோடு எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திடனை அப்பா இந்த நாளிலே வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த வார்த்தைகளை எல்லாம் யோவான் 15:16 இறை வார்த்தையை கொண்டு நான் முத்திரையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அன்னை மரியாதை அம்மா உடைய பரிந்துரைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பரிந்துரைகளை வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord, sisters.